நாமத்தினால இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற அனைத்து இருங்கலூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா விசுவாச குடும்பங்களுக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவரையும் பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். அருமையான பாஸ்டர் கிங்ஸ்லி, நம்முடைய ரீஜனல் பாஸ்டர் மிக நல்ல அருமையான வார்த்தைகளை சொல்லி எல்லாரையும் அறிமுகப்படுத்தினார். நம்முடைய ஐபிஏ பாஸ்டர்ஸ் பலர் இங்கே இருப்பது அதிக சந்தோஷம். அது பாஸ்டர் உமாபதிக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவ்வளோ பாஸ்டர்ஸ் வரமாட்டாங்க ஒரு டெடிகேஷன். ஆனால் இன்றைக்கு உங்கள் டெடிகேஷனுக்காக கரூர்ல இருந்தும், திருச்சி மாவட்டத்தில் இருந்தும், கோயம்புத்தூர்ல இருந்தும் பல ஊழியர்கள் வந்திருக்கிறார். அதுவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பதற்கு ஒரு நல்ல முன்னடையாகும். வரும்போது லேசா மலைத்துளிகள் வந்து விழுந்து அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மலைகள் நிறைவாக வரும். நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனக்கு பாஸ்டர் உமாபதியை பார்த்து மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆட்சி. அந்த விசுவாசத்தை பார்த்து நான் மிகுந்த ஆச்சரியப்படுகிறேன். விசுவாசத்தில் பல எல்லைகள் உண்டு. ஆண்டவர் சில சமயத்தில் உனக்கு விசுவாசமே இல்லை போட அப்படின்ட்டாரு. சிலருக்கு பார்த்து சொன்னால் உனக்கு கடுகு விதை விசுவாசம் இருக்கிறதுன்னு சொன்னார். இதற்கு மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம்னாரு. ஆனால் சகோதரர் உமாபதி விசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். அதான் ஒரு சர்ச்சை கட்டின 11 வருஷத்துக்கு முன்னாடி நான் திறந்த வீட்டில் நல்லா ஞாபகம் இருக்கிறது. இந்த பகுதியில் வளர்ந்து அவருடைய ஆலை நல்லா நிரம்பி இருந்தது. அவர் ஆலயத்தை அன்றைக்கு திறந்து வைத்தோம். இவ்வளோ சீக்கிரத்தில் அவர்கள் வந்து ஒரு நல்ல பெரிய இடத்தை வாங்கி அந்த இடத்துல 500 பேருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட போகிறேன்னு சொல்லுவது எனக்கு அதிக மகிழ்ச்சி தரும். இங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு மைக்கே தேவை ஒன்றும் இல்லை, மைக்கே அவசியம். நீங்கள்லாம் நல்லா கேட்பீங்க, ஃபுல்லாக சத்தமாகவே பேசுகிறேன், நீங்கள்லாம் கேட்கலாம். ஓகே, ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுவது எனக்கு அதிக சந்தோஷத்தை தருகிறது. பாஸ்டர் உமாபதியுடைய விசுவாசத்தை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 500 பேர் உட்காரத்தக்க ஒரு இடத்த வாங்கினார். முதல்ல 3 லட்சம் கொடுத்தார், திருப்பி வாங்கிட்டாரு. 5 லட்சம் கொடுத்தார், திருப்பி வாங்கிட்டாரு. 10 லட்சம் கொடுத்து இடத்த எல்லா பணத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். 32 சென்ட்டுங்களா, 32 சென்ட் இடத்த வாங்குவது மிகுந்த சந்தோஷம். ஆமாம், பாஸ்டர் உமாபதியுடைய விசுவாசம் பாஸ்டர் கிங்ஸ்லியுடைய விசுவாசத்தை ஓவர்டேக் பண்ணதோ என்று நான் யோசிக்கிறேன். அவருடைய விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாய் சாட்சியாக இருக்கிறது. நாம் இங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளை பாராட்டுகிறேன். உங்கள் பாஸ்டர் அவ்வளவாய் நேசித்து உங்களுடைய தங்க நகைகளை, மோதிரங்களை விலையேறப்பட்டதை காணிக்கையாய் கொடுத்ததை கேட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தங்கம் விலை எகிரிட்டே போகுது, ஏறிட்டே போகுது. இந்த டைமில் யாரும் தங்கத்தை கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் தங்கத்தை கர்த்தருக்காய் விதைத்திருக்கிறீர்கள். விதைத்த உங்களுக்கு கர்த்தர் 100 மடங்கு பலனை தந்து பழைய தங்கத்துக்கு பதிலாக புதிய தங்கமாக நீங்களே தங்கமாக இருக்கிறீர்கள். ஆமாம், தங்கமாக இருக்க உங்களுக்கு இன்னும் நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவாராங்க. என்னோடு கூட வந்திருக்கிற பாஸ்டர் ஜெயபால் சாட்சியை கேட்டால் நம்புகிறேன். அவர் ஒரு இடத்த வாங்கியிருக்காரு, சர்ச்சை கட்டுவன்னாரு. இன்றைக்கு வந்து பார்த்தது அவருடைய விசுவாசத்தை தூண்டி விடும் என்று நம்புகிறேன். அவரும் கர்த்தரை விசுவாசித்து ஆலயத்தை கட்டுவார் நம்புகிறோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த புதிய எல்லாம் அந்த விசுவாச தலைமுறைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஐபிஏவில் அந்த ஒரு நல்ல விசுவாச டிஎன்ஏ எல்லா ஊழியத்துக்குள்ளும் எல்லா தலைவர்களுக்கும் இருப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். யாரும் இப்போ எங்கிட்ட காசு கேட்கறதில்ல. அவங்க காசு கேட்கறது போல எனக்கு காசு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க பாஸ்டர், இது வைத்துக்கொள்ளுங்க, ஏதாவது செய்யுங்க, ஆலயத்தை கட்டுங்கன்னு கொடுக்குறாங்க. அதுதான் உண்மையான விசுவாசம். ஏமேன், வாங்குறவர்களாய் இருந்த நம்மை இப்போ ஆண்டவர் கொடுக்கிறவர்களாய் மாற்றி இருக்கிறார். அதோட ரகசியம் என்னென்னா, கொடுக்க கொடுக்க பரலோகம் உங்களுக்காய் திறக்கப்படும். தேவன் இன்னும் ஏராளமாய் உங்களுக்கு கொடுத்து ஆஸ்வதிப்பார். என்னுடைய வாஞ்ச விருப்பமெல்லாம் இன்னும் அநேக ஆலயங்களை கட்ட வேண்டும். ஆலயங்களை கட்டக்கூடிய ஒரு பாரத்தை, தரிசனத்தை, விருப்பத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். நேற்று கூட ஒரு பாஸ்டர் எங்கள் ஊரில் வந்து மகளுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி 2-3 பேரை வச்சு என்னை கூப்பிட்டார்.
நான் சொன்ன கல்யாணத்துக்கு போகக்கூடிய அழைப்பு ஆண்டு எனக்கு கொடுக்கல. கல்யாணத்தை நீங்களே உங்கள் பாஸ்டர்ஸை வச்சு நடத்துங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி சர்ச்சு டெடிகேஷன், சர்ச்சை பிரதிஷ்டை அப்படின்னா அதற்கு நான் வருவேன். பாஸ்டர் செமினாருக்கோ அல்லது சர்ச்சு பில்டிங்க்கோ நான் வருவேன்னு சொன்னேன். அதே பாஸ்டர் உமாபதி இடத்துக்கு வந்தது எனக்கு அதிக சந்தோஷம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறத விட மற்ற எல்லாத்துக்கும் போகிறத விட இதுதான் பரலோகம் சந்தோஷப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து பரலோகம் கை தட்டி மிகுந்த சந்தோஷத்தோடு பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. கர்த்தர் உங்கள் தரிசனத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி தடைகளை கர்த்தர் மாற்றுவார். நம்ம சகரியா 4ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். சகரியாவை பார்த்து அன்று கேட்ட ஒரு கேள்வி, சகரியாவே நீ காண்கிறது என்னன்னு கேட்டார். சகரியா வாழ்ந்த டைம் ரொம்ப கஷ்டமான நேரம், பல பிரச்சனைகள், பல தேவைகள், பல இருளான சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள், பலரும் பலவிதமாக பேசினாங்க. சகரியா ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப விரும்பினான். பல தடைகள்னால சோர்ந்து போயிருந்தான். இந்த சகரியாவை தூக்கத்தில் ஒரு தூதன் எழுப்பி, சகரியா நீ என்னத்தை பார்க்கிறா என்று கேட்டான். சகரியா அந்த டைமில் சொல்லியிருக்கலாம், பிரச்சனையை பார்க்குறேன், கஷ்டத்தை பார்க்குறேன், மக்கள் எல்லாம் மோசமாக பேசுகிறத கேட்குறேன், அதையும் இதையும் கேட்குறேன், சோர்ந்து போயிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் சகரியா அப்படி சொல்ல. சகரியா சொன்னால், நான் முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு பொன் குத்து விளக்கை பார்க்கிறேன். இந்த பொன் குத்து விளக்கானது அது எரிந்து பிரகாசிக்கிறதுக்கு 7 திரிகள் இருக்கிறது. 7 அகல்களை 2 ஒலிவ மர கன்றுகள் இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் அதில் ஊற்றுகிறது. அந்த குத்து விளக்கு அழகாய் பிரகாசிக்கிறதுன்னு சொன்னார். இந்த குத்து விளக்கு என்பது சபையை குறிக்கிறது. அந்த குத்து விளக்கு பொன்னினால் செய்யப்பட்டு பொன் தெய்வீகத்தை குறிக்கிறது. அவை தேவனுடைய திருச்சபை இருள் சூழ்ந்த இடத்துல, பிரச்சனை நிறைந்த இடத்துல அது நன்றாக பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒலிவ மரங்கள் விசுவாசிகளை குறிக்கிறது. இந்த விசுவாசிகள் நல்லா ஜெபம் பண்ண அந்த விளக்கு நல்லா எரிந்து பிரகாசி. இந்த சகரியாவுக்கு சொல்லப்பட்ட 4 வார்த்தையை தான் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். சகரியாவுக்கு கர்த்தர் சொன்ன முதலாவது வார்த்தை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இந்த இடத்துல இந்த ஆலை எப்படி கட்டப்படும்? 500 பேருக்காரக்கூடிய ஆலை கட்டப்பட முடியுமா? என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியுமா? கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷீக முயற்சி அல்ல, இது தேவன் செய்கிற காரியம். தேவனால் எல்லாம் கூடும். கையோடி சொல்லாமா? தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் ஆகும். விசுவாசிகள் அடிக்கடி சொல்ல வேண்டிய வார்த்தை அதுதான், கர்த்தர் இதை செய்வார். நம்ம ஐயா சொன்னது, கிங்ஸ்லி சொன்னது போல நாங்கள் பெரிய ஆலயத்தை கட்ட முயற்சி எடுத்திருக்கிறோம். ஆனாலும் பல தடைகள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு. அப்போ சில டைமில் நான் கூட சோர்ந்து போயிட்டேன். யூஸ்வலாக நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆனால் தடைகள் வரும்பொழுது, பிரச்சனை வரும்போது என்ன ஆண்டவர் சொன்னதானே செஞ்சோம் அப்படின்னு சோர்வு வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், இது வரைக்கும் எனக்கு எத்தனையோ தரிசனத்தை கொடுத்துருக்குறேன், ஒன்றாவது நான் செய்யாமல் விடல. இத்தனை தடைகள் உனக்கு வந்தது, எல்லா தடைகளையும் மேற்கொள்ள நான் உனக்கு உதவி செஞ்சேன். நான் சொன்னால் நான் அதை செய்து முடிப்பேன். சொல்லாமா? வாயினால் சொன்னதை என் கையினால் நிறைவேற்றும். அதுதான் எனக்கு இருக்கிற விசுவாசம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இது எப்படி ஆகும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சொன்னால் கர்த்தர் அதை செய்வார். நிச்சயமாக நம்புகிறேன். பாஸ்டர் உமாபதி தேவனிடத்திலிருந்து ஒரு தரிசனத்தை பெற்றிருக்கிறார். அது தேவனிடத்திலிருந்து பெற்ற தரிசனத்தை தேவனே நிறைவேற்றி கொடுப்பார். மனுஷீக முயற்சினால் அல்ல, பணத்தின் பலத்தினால் அல்ல, வேற பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியாவுடைய பலத்தினாலே கர்த்தர் செய்து கொடுப்பார். அவை பாஸ்டர் உமாபதி தைரியமா இருங்க. உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். மரத்திலிருந்து ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசத்தை பரலோகம் கனப்படுத்தும். யாரை கைவிடவே மாட்டார். நாம யார் கைவிட்டால், யார் கைவிடாவிட்டால் இயேசு உங்கள் கரம் பிடித்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் he will never fail you. ஒரு நாளும் கைவிட மாட்டார். தைரியமா இருந்து வேலையை நடப்பியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகாய் தீர்க்கதரிசி ஆண்டு சொன்ன வார்த்தை அதுதான், தைரியமா இருப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், வேலையை நடத்து, கர்த்தர் உதவி செய்து உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். 2வது ஆண்டு சொன்ன வார்த்தை, பெரிய பர்வதமே ஏமாற்றும், செருபாபேலுக்கு முன்பாக தடைகள் விலகும். உங்களுக்கு இந்த இடத்துல பல தடைகள் வரலாம், பிரச்சனை வரலாம். எப்படி இந்த தடைகள் விலகும்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பேச வேண்டும்.
பல தடையை பார்த்து பேசும். ஏய் பர்வதமே விலகிப்போ, இயேசு நாமத்தினால சமுத்திரத்தில் போய் விழுந்து நம்ம எங்கேயோ போய் தொலை, ஆமாம் இந்த இடத்த விட்டு ஓடிப்போம் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் ஓடிப்போம். இந்த இடத்துல இருக்கிற அசுத்த ஆவின் வல்லமைகள், பொல்லாத ஆவின் கிரிகள், விசுவாச கொண்டு இருக்கிற தடைகள், போராட்டங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு விசுவாச வார்த்தைகளை தந்திருக்கிறார். விசுவாசத்தில் பேசும் பொழுது கர்த்தர் விசுவாசத்தில் அதை செய்ய வல்லவர். அது இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு அஸ்திபாரம் போடுகிறீர்கள். செருபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே அதை கட்டி முடிக்கும். ஏமேன். உங்களை கொண்டு வேலை துவங்கினவர் உங்க காலத்துல நீங்க இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதை பார்த்து ஆலயத்தை என்று பிரசங்கம் பண்ணு, பெரிய அறுவடை தருவார். ஆகவே ரொம்ப நாள் ஆகாது, வேக வேகமா கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்கிற காரியங்கள் துரிதமாய் செய்வார், ஆக்சிலரேட் பண்ணுவார். நீங்கள் ஒன்று எத்தனை நாள் ஆகுமோ, எத்தனை வருஷம் ஆகுமோ அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கையில் துவங்கின வேலையை உங்கள் கையால் கர்த்தர் கட்டி முடிக்கும். ஆக தைரியமாக இருந்து வேலையை நடத்துங்கள். அற்பமான ஆரம்பத்தினாலே ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக. இன்னைக்கு சும்மா ஒரு சின்ன கூட்டமாக இந்த இடத்துல உட்காந்து நம்ம பேசுகிறோம். சீக்கிரத்தில் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் பெரிய ஆலயமாய், மகிமையின் ஆலயமாய் கட்டி தருவார். இந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அற்பமான இந்த ஆரம்பத்தை கர்த்தர் மகிமையினால் நிரப்புவார். ஆகாய் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அதுதான், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம் இடத்துல இவ்வளவு சீக்கிரம் நிரம்பி வழியுதுங்கிறார். 80 பேருக்கு மேலே வர்றாங்க, இடம் பத்தலைங்கிறார். ஆகவே அவருடைய தரிசனத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். இந்த இடத்துல பெரிய ஆலயத்தை கத்த தந்து இருங்கலூரில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆத்துமாக்கள், இருங்கலூரில் இருக்க இருள் மாறி, இருளின் வல்லமைகள் மாறி, இருங்கலூரிலே தேவனுடைய வல்லமை பிரகாசிப்பதாக, அநேக ரட்சிக்கப்படுவார்களாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 44வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை நான் வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க வருகிறேன். வாசிங்க. ஏசாயா 44. நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றுவேன். குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்று சொல்லுகிறவர் கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் ஒரு ஆமை என்று சொல்லலாம். படிக்க போறேன். உமாபதியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உமாபதி நீ என்னுடைய மேய்ப்பன், மேல மேய்ப்பனுடைய அபிஷேகம் இருக்குது. உன் வலது கரத்தை பிடித்து 45 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை சொல்ற. இப்போ வாசிக்க நேரம் இல்லை. வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு முன்ன போய் கோணலானதை சவிதையாக்குவேன், கரடுமுரடான சரிப்படுத்துவேன். உனக்கு முன்பதாக வாசுகள் பூட்டப்படாது இருக்கும். உனக்கு வெண்கல கதவுகளை திறந்து கொடுத்து வெறுப்பு தாழ்ப்புகளை உடைத்து அந்தரங்கத்திற்கிற பொக்கிஷங்கள் உனக்கு புதையலாய் தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நானே உன் தேவனாய் கர்த்தர் என்பதை நீ அறியும்படியாக நீ பேசுவதை செய்வேன். நீ வெட்டாந்தரையை பார்த்து கட்டப்படு, தேவாலயத்தை பார்த்து அஸ்திபாரப்படு. நீ சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இங்க இருக்க நம்ம எல்லாரும் இந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும். இப்போ இந்த இடத்துல 32 சென்ட் இவர் வாங்கிட்டார். பக்கத்துல சுத்தில காலியாக தான் இடம் இருந்தால் விசுவாசம் நீங்க வாங்கிக்கோங்க. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. Hallelujah. Carmel Garden. Foundation stone for the construction of Good Shepherd IPA Church was dedicated and blessed on 5th February 2026 by Apostle Dr. David Prakasam, President of IPA Coimbatore, Pastor P. Umabadi and believers. Allah karangala thanki. இன்றைக்கு இந்த கல்லை
திறந்து வைக்கிறோம். அஸ்திபார கல்லா இதை ஆசீர்வதிக்கிறோம். இந்த கல்லின் மேல் ஆண்டுடைய கண்கள் எப்போது வைக்கப்பட்டிருப்பதாக, சீக்கிரமாய் நடத்தல் ஆலயம் கட்டி எழுப்பப்படுவதாக, தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இயேசு நல்லவர். எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா பாஸ்டர்ஸ் வந்து எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காகவே அந்த மலையெல்லாம் நிறுத்தி கொடுத்து நல்ல கால சூழ்நிலை தந்து ஜெயமாய் நடத்தி கொடுத்த தேவனுக்கு நல்ல கரங்களை ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் நிகழ்ச்சிகளை பொறுப்படுத்தி நடத்தினக்காய் நன்றி. மக்கே எல்லாம் மகிமை கனம் சொல்லிகளை ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.